அமெரிக்காவினால் ஈரான் மீது தொடங்கப்பட்ட யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஒரு சில விடயங்களை நினைவுபடுத்தலாம் என்று கருதுகிறோம். இந்த நினைவுபடுத்தல் எல்லோருக்கும் பிரயோஜனமாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சகோதரர்களே, முதலாவது ஒரு செய்தி, மத்திய கிழக்கு நாடுகள் தற்பொழுது யுத்த சூழ்நிலையில் மிகவுமே தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் அமீரகம், குவைத், கட்டார், சவுதி அரேபியா இந்த 4 நாடுகளில் மாத்திரம் இலங்கையைச் சேர்ந்த மக்கள் 10 லட்சத்திற்கு மேற்பட்டோர் இருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் என்பது இலங்கையின் செகண்ட் ஹோம் டவுன் அப்படி என்று சொல்லலாம். அந்த அளவு அதிகமான இலங்கையர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் தான் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த தொழில்கள், சாதாரண தொழில்கள், எல்லா நிலைமைகளிலும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த யுத்தம் 1 மாதம் 2 மாதம் நீடிக்குமாக இருந்தால் இந்த யுத்தத்தின் நேரடி தாக்கத்தை இலங்கையர்கள் அவர்களின் கிச்சன் வரைக்கும் சந்திக்க வேண்டியிருக்கும். நேரடி தாக்கத்தை இலங்கை நிச்சயமாக சந்திக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நாங்கள் எல்லோரும் முதன்மையான ஒரு அம்சம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். இந்த யுத்தம் முடிவுக்கு வரப்பட்டு ஒரு சமாதான முஸ்லிம் நாடுகளும் இஸ்லாமியர்களும் உலகும் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை செய்து கொள்வோம். சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும் துஆ தான் ஒரு முஸ்லிம் இருக்கிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், குறிப்பாக ஒரு அசாதாரண சூழ்நிலைகளில், ஃபித்னா நிறைந்த சூழ்நிலைகளில் அல்லாஹ்வை நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும். அவனிடம் மன்றாடி இந்த நல்ல மாதத்தில் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பிரார்த்தனைகளுக்கு புள்ளி விவரங்கள் தெரியாது. பத்ர் யுத்தம் எங்களுக்கு தெரியும், படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். 300 சொச்சம் நபித்தோழர்கள் பெரும் திரளான எதிரிகளை மிகைத்தார்கள். புள்ளி விவரங்களை மிகைக்க கூடியது பிரார்த்தனை. எதிர்வு கூறல்கள், இப்படி இருக்கிறது, இவர்கள் தான் வலுவானவர்கள், எனவே மிகைப்பார்கள் என்கிற எதிர்வு கூறல்களை நிச்சயம் பிரார்த்தனை மிகைக்கும். அல்லாஹ்வுடைய சக்தி மிக சக்தி வாய்ந்தது. ஜப்பான்ல ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசினாங்க. இன்னொரு நகரத்தில், உலகத்தில் 2 இடங்களில் தான் அணுகுண்டு வீசப்பட்டது. ஆனால் அதிசயம் என்னவென்றால் இந்த 2 அணுகுண்டுகளும் ஆகஸ்ட் 6ஆம் திகதி ஒன்று வீசப்படுது ஹிரோஷிமாவில், ஆகஸ்ட் 9ஆம் திகதி ஒன்று வீசப்படுது. இந்த 2 அணுகுண்டிலையும் ஒருவர், சுடோமோ என்கிற ஒருவர், 2 நிகழ்வுகளிலும் அணுகுண்டு வீசப்படுகின்ற நேரத்தில் 2 நகரங்களிலும் இருந்திருக்கிறார். ஆனால் உயிர் பாதுகாப்பு பெற்று வாழ்ந்தவர். உலகத்தில் 2 அணுகுண்டுகள் வீசப்பட்டும் உயிர் தப்பியவர் என்ற பெருமைக்குரிய ஒரே ஒரு நபர். அல்லாஹ் நாடினால் தான் அணுகுண்டுக்கும் சக்தி இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்வோம். இது நேரடியாக மத்திய கிழக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் எல்லா பாகங்களும் இந்த யுத்தத்தின் வடுக்களை சுமக்க வேண்டியிருக்கும். விசேடமாக இலங்கையர்களாகிய நாம் மிகப்பெரிய சிக்கல்களை, பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிரார்த்தனையில் மூழ்கி விடுவோம். 2வது ஒரு அம்சம் சகோதரர்களே, அதாவது பிரச்சனைகள், குழப்பங்கள் நிறைந்த நேரத்தில் மௌனம் மிகச்சிறந்த வழி. இஸ்லாமிய உலமாக்கள் சொல்கிற வழிகாட்டல்களில் முதன்மையான ஒரு வழிகாட்டல். இங்க வந்துட்டு ஒருத்தரை ஹீரோவாக்க போகணும், இன்னொருத்தரை ஜீரோவாக்க போகணும், இன்னொரு நாட்டுக்கு குஃப்ர் பட்டம் கொடுக்க போகணும். தயவு செய்து மௌனம் காருங்கள். அல்லாஹ் நல்ல மாதம், நோன்போடு இருக்கிறோம், இபாதத்துக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க பேசுறதால, நாங்க இது தொடர்பாக எழுதுவதனால், ஒருத்தரை ஹீரோவாக்கி ஒருத்தரை விமர்சிப்பதினால் இந்த யுத்த நிகழ்வுகளில் எந்த மாற்றமும் தாக்கமும் ஏற்பட போவதில்லை. அந்த ஒரு நிலைமையில், அந்த ஒரு இடத்துல நாங்க இல்லை. எங்களோட எழுத்துக்களும் விமர்சனங்களும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஒன்று. 2வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க வந்துட்டு ஒரு விடயத்தை சொல்லுவோம். சொல்ற நேரத்துல குழப்பமான நேரத்தில் நியாயம் பேச போறது, தத்துவம் பேச போறது, வரலாறு பேச போறது, இது எங்களோட பேச்சையும் எழுத்தையும் எதிர்த்தரப்பில் உள்ளவர் நாங்க நினைக்கிற மாதிரியே அதே அளவோடு, அதே நீளத்தோடு, அதே சைஸோடு புரிந்து கொள்வார் என்பது அப்படி நடக்கிறது. ஏன்னா குழப்பமான நேரத்தில் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் பேச ஆரம்பித்தது, ஒருத்தரை நியாயப்படுத்துறது, ஒருத்தரை விமர்சிக்கிறது, ஒரு நாட்டை குற்றம் சுமத்துறது, சோசியல் மீடியாவில் எங்க ஒரு மூலையில் வந்த ஒரு நிகழ்வை அல்லது ஒரு 2-3 வருடத்துக்குள் கிடைத்த சில தகவல்களை வைத்துக்கொண்டு ஒரு முடிவு கட்டி இது இப்படித்தான் என்கிற ஒரு முடிவுக்கு போறது என்பது மிக மிக தவறான ஒரு விடயம். தயவு செய்து இந்த நல்ல மாதத்தில் இபாதத்துக்களினால் இந்த மாதத்தை அலங்கரிப்போம். மௌனம் காருங்கள். அல்லாஹ்விடத்தில் மிக நற்கூலி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மத்திய கிழக்கு என்பது இலங்கையர்களுக்கு விசேஷமாக பல உதவிகள் கிடைத்த ஒரு பிராந்தியம். எங்களுடைய முன்னோர்களும் தான், இந்த தலைமுறையும் தான் அங்கே பல வகையிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளின் வெற்றி, அந்த நாடுகளின் சமாதானம் என்பது மிக மிக அவசியமானது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், மௌனித்திருப்போம். இந்த நேரத்தில் யாரையும் விமர்சிக்காதீர்கள். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுங்கள். அநீதிக்காரர்கள், வரலாற்றில் தவறிழைத்தவர்களை அல்லாஹ் தண்டிக்க போதுமானவன். தயவு
தயவு செய்து மௌனமாக இருந்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதாவது இந்த நெருக்கடியான சூழல் அல்லாஹு தஆலா அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டும். ஒரு வேளை இது தொடர்ந்தால் இலங்கையில் தொழிலின்மை, பொருளாதார நெருக்கடி எல்லாம் வரும். எனவே நல்ல சம்பளத்திற்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இரண்டாம் முதலீடுகள் தொடர்பாக யோசித்துக் கொள்ளுங்கள். திடீரென்ற மாதிரி ஒரு நாட்டில் யுத்தம் வருகிறது என்றால் அந்த யுத்தம் தொடர்ந்தால் அவரவர்களின் நாடு மக்கள் தொடர்பாகத்தான் யோசிப்பார்கள். அது நியாயமும் கூட. எனவே எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமூகம் தொடர்பாக, எங்களுடைய பிராந்தியம் தொடர்பாக யோசிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. எனவே உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக வழங்கிய வாய்ப்புகளை அடுத்த என்ன செய்யலாம், இலங்கையில் என்ன செய்யலாம், அல்லது எங்களுடைய இந்த உயர்கல்வியை வேறு ஒரு நாடுகளில் கொண்டு போக முடியுமான சாத்தியமான வழிகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக யோசியுங்கள். அது தொடர்பாக நல்ல முடிவுகளும் நல்ல ஆயத்தங்களும் தயாரிப்புகளும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அடுத்த சகோதரர்களுக்கு வழிகாட்டுங்கள். அது மிகப்பெரிய ஒரு தர்மமாக இருக்கும். நீங்க மட்டும் ஓடணும் என்று நினைக்க வேணாம். நல்லதோர் நல்ல மாதத்தில் சிறந்ததொரு தர்மமாக இருக்கும். இந்த உலக மாற்றங்களுக்கு ஏற்றால் போல் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். நான்காவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, கண்ணியமிக்க சகோதரர்களே, மத்திய கிழக்கில் வாழ்கின்ற எங்களுடைய சகோதரர்களே, பாதுகாப்பான ஒரு சூழலில் இருந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் யுத்தத்துக்கு பழக்கப்பட்ட ஒரு சமூகம். அதனால் பெரிய அளவில் தயக்கம், பதட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். விசேஷமாக இங்கே உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தகப்பன், உங்களுடைய உறவுகள் பதட்டமான ஒரு சூழலில் இருக்கிறார்கள். நீங்க ஒரு பாதுகாப்பான சூழலில் இருந்து கொள்ளுங்க. எது வேண்டுமானாலும் இப்ப போற உலக போக்குல நடக்கலாம். எனவே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயம் உங்களை பாதுகாப்பான். இந்த குடும்பத்திற்காக உழைக்க சென்றவர்கள் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக பாதுகாப்பான். எல்லோரும் அவர்களுக்காக துவா செய்து கொள்வோம். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் குடும்பத்திற்காக மாத்திரம் உழைக்கவில்லை. பள்ளி வாயல்கள், மதரசாக்கள், இன்னொரு சமூக பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பான். அதே நேரத்தில் உங்களோட வீட்டில இருந்து ஏதாவது தொடர்புகள் வந்தால் அவசரமாக தொடர்பு